ஃபெய்த்ல வேல்யூ இருக்கணும். சில பேருக்கு கொஞ்சம் ஃபெய்த் இருக்கும், அற்புதம் நடக்கும், ஆனா குவாலிட்டியா இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ட்ரம் நல்லா 10,000 20,000 இருக்குது. ஆனா ரொம்ப சீப்பான ட்ரம் வாங்கினா ஒரு 2,000 வாங்கலாம் வச்சுக்கோங்க. ஒரு நடுவுதரனா 4,000 சொல்லலாம். கொஞ்சம் பெட்டரா போறதா 6,000. இப்ப நான் 2,000 ட்ரம் வாங்கினா சவுண்டோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா ட்ரம் சத்தம் வரும். அந்த அந்த ட்ரம்மர் அடிக்கும் பொழுது சத்தம் எல்லாம் பீட்லாம் கரெக்டாக வரும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படி மங்கி உடஞ்சிரும். ஏன்? 2,000 கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அதுவே 4,000 கொடுத்து வாங்கினோமோ 2-3 வருஷம் பாய்க்கலாம், சவுண்ட் ஓகே பெஸ்ட்ன்னு சொன்னது பட் குட்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 6,000 கொடுத்து வாங்கணுமா எத்தனையோ வருஷம் தாங்கும், சவுண்ட் சாலிடா இருக்கும், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நல்லா மூவ் பண்ணலாம் ஸ்பிரிட்ல வச்சுக்கோ. இப்ப நான் 3 விதமான விலையை சொன்னேன், 3 குவாலிட்டியை சொன்னேன். 3க்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. விசுவாசமும் அப்படித்தான். சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, நடக்க முடியாம வருவாங்க, எழுந்திருக்கவே முடியாது, அவங்கள ஜெபிச்சு எழுப்பி நடக்க வச்சு வச்சுக்கோங்களேன், தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட விசுவாசம் இருந்துச்சு, ஆனா குறைவான விசுவாசம். அதுவே நீங்க அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா, ஒரு முடவன் அவன் பிறவிலேருந்து நடந்ததே கிடையாது, அவனை குணமாக்கும் போது அவன் எழுந்து குதித்து நடனம் போட்டிருக்குது. அது எங்கிட்ட அவன் தாங்கி நடக்கிற குதிச்சு நடக்கிறான்னா நீங்க பாத்தீங்க எப்படி இருக்கு. அவன் ஃபெய்த் 6,000 ஃபெய்த் எத்தனை வருஷம் தாங்கும். சம்டைம்ஸ் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். உங்களுக்கு ஃபெய்த் அதிகமா இருந்துச்சுன்னா உடம்புல இருக்க எல்லா வியாதியும் ஒரே நேரத்தை காணா போயிடும். சில ஃபெய்த் கொஞ்சமா இருந்துச்சுன்னா இப்ப உங்களுக்கு கிட்னியும் போச்சு, லிவரும் போச்சு, ஹார்ட்டும் போச்சுன்னா லிவர் மட்டும் தான் லாபம் வச்சுக்கோங்களேன், ஹார்ட்டும் கிட்னியும் ஸ்டில் வெயிட்டிங். இதுதான் பிரச்சனை. என் தேவனோட வல்லமைக்கு அளவே இல்லை, முடிவே இல்லை, அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. இதை விசுவாசிச்சீங்கன்னா அற்புதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா.